அருளுலக வாரிசாம் அன்பு தமிழர்களுக்கு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இளையராஜா அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் அர்த்த மண்டபத்துக்குள்ள நுழையும் பொழுது அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார். அவர் அவமானப்படுத்தப்பட்டார்லாம் பல கண்டன குரல்கள் எழுந்தன. ஆனா அந்த கண்டன குரல்கள் எல்லாம் அவசியமாக தேவைதான். ஆனா அதையும் தாண்டி தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகள் இந்த நிகழ்வில் இருக்கிறது. ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த கோயில் கருவறைக்குள்ள அவர் நுழைய முயற்சிக்கவில்லை, அர்த்த மண்டபத்துக்குள்ள நுழைய முயற்சித்திருக்கிறார். இப்ப சிவாலயங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, முருகன் கோயில்லையும் கூட எடுத்தீங்கன்னா அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள பொதுமக்கள் நுழைவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனா வைணவ கோயில்கள்ல மட்டும் இன்றும் அது அர்த்த மண்டபத்துக்குள்ள நுழையிறதையே அவர்கள் தடை செய்து வைத்திருக்கிறார்கள்ங்கிறத புரிய வேண்டும். ஏன்னா சிவாலயங்களை விட வைணவ கோயில்கள்ல அதிகமாக கருவறை தீண்டாமை இருக்கிறது. தமிழர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள், புறக்கணிக்கப்படுகிறார்கள்ங்கிறத எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சிவாலயங்கள்ல அனுமதிக்கும் போது உங்களுக்கு வைணவ கோயில்கள்ல அனுமதிக்கிறதுல என்ன தவறு? ஒண்ணு. அடுத்தாற் போல இன்னும் பாத்தீங்கன்னா, அந்த கருவறைக்குள்ள நுழையும் போதே எல்லாரும் நிறைய பேர் கேட்கிறாங்க, நீங்க ஒரு மருத்துவர் இருக்கிறாருன்னா அவர் தான் அறுவை சிகிச்சை அந்த அறைக்குள்ள செல்ல முடியும், எல்லா பொதுமக்கள் எல்லாம் போக முடியுமா, அது மாதிரி எல்லாருமே கருவறைக்குள்ள நுழைய முடியுமா அப்படின்ட்டு பல காணொளிகள் நீங்க கேட்டிருக்கலாம். அது சரின்னு கூட நினைச்சிருக்கலாம். நல்லா பாருங்க, நம்ம அனைவரும் கருவறைக்குள்ள நுழைய வேண்டும் என்று இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் கேட்கவில்லை. யாரு? அதற்கென்று முறையான பயிற்சிகள் எடுத்துக்கொண்டவர்களை சாதி வேறுபாடு இல்லாம கருவறைக்குள்ள அனுமதிகள் தான் பாக்குறோம். அதுவும் இந்து சமய அறநிலையத்துறை நடத்திய அர்ச்சகர் பயிற்சியில தேர்ச்சி பெற்றவர்களை கூட கருவறைக்குள்ள அனுமதிப்பதற்கு நீங்கள் தயங்கினீர்கள் என்றால் அதைத்தான் கருவறை தீண்டாமைன்னு சொல்றோமே தவிர எல்லோருமே அங்க கருவறைக்குள்ள நுழைந்து விட வேண்டும் என்று சொல்லவில்லை. அதற்கான பயிற்சிகள் இருக்கின்றன, தமிழ் ஆகம பயிற்சிகள் இருக்கின்றன. இந்து வேத மறுமலர்ச்சி கூட அர்ச்சகர் பயிற்சியை நடத்தி வருகிறது. இந்த மாதிரி முறையான பயிற்சி எடுத்துக்கொண்டவர்களை மட்டும்தான் அந்த கருவறைக்குள்ள நுழையணும்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்தாற் போல நமது ஆகமங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற மந்திரங்களை ஓதி பூசை செய்யணும்னு சொல்றாங்க. சரியா? அப்ப ஆகமத்துல சொல்லப்பட்ட இருக்கிற மந்திரங்களை இந்த ஜீயர் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் எல்லாம் வேத வழி நிற்பவர்கள், வேதங்களை கற்றுக்கொள்பவர்கள். அந்த வேத வழியில வேதத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற ரிக் யஜுர் சாம தர்வணம்னு வடமொழியில இருக்கு இல்லையா, அந்த வேத மந்திரங்களையும் ஆகமத்துல சொல்ல மந்திரங்களையும் சேர்த்து எந்த பூசைகள் நடந்தால் அந்த பூசை மத்திய தரப்பட்டவை. ஏன்னா ஆகமத்துல சொன்ன மந்திரங்களை மட்டும்தான் வச்சு கோயில்கள்ல பூசைகள் நடத்தணுங்கிறது ஆகமமே சொல்லுது. அப்ப ஆகம மந்திரங்கள் கூட வடமொழி வேத மந்திரங்களை கலந்தோம் என்றால் அது அந்த மந்திரங்கள் எல்லாம், அந்த விதையான மந்திரங்களை பயன்படுத்தும் பூசைகள் எல்லாம் இடைத்தரப்பட்ட பூசைகள். வெறும் அந்த வேதத்துல சொல்லப்பட்ட வேதங்கள்ல சொல்லப்பட்ட வடமொழி வேதங்கள்ல சொல்லப்பட்ட மந்திரங்களை மட்டும் வச்சு பூசை செய்தோம் என்றால் அது கடைத்தரப்பட்டவை, கீழான பூசைன்னு அந்த ஆகமங்கள் சொல்லியிருக்கிறது. இப்ப இந்த நம்ம ஜீயர் எல்லாம் என்ன படிச்சிருக்கிறாங்க? வேதங்களை படித்திருக்கிறார்கள். அப்ப வேதங்களை படித்த மந்திரங்களை அங்க கருவறைக்குள்ள உள்ள சொன்னோம்னா அது மத்திய தரப்பட்ட பூசையாகவோ இல்ல கடைநிலை பூசையாக மாறும். அப்ப அந்த ஜீயர்கள் மட்டும் எப்படி உள்ள போகலாம்? அர்த்த மண்டபத்தை தாண்டி அந்த கருவறைக்குள்ளேயும் அவர்கள் நுழைகிறார்கள். வேதங்களை கற்ற இவர்கள் எப்படி அந்த கருவறைக்குள்ள நுழைய முடியும்? ஏன்னா வேத மந்திரங்களை பயன்படுத்தினால், ஆகம மந்திரங்கள் கூட வேத மந்திரங்களை பயன்படுத்தினால் அந்த பூசையானது மத்திய தரப்பட்ட பூசையாகவோ கீழான பூசையாகவோ இருக்குதுங்கிறதான் நமது ஆகமங்கள் சொல்கின்றன. அப்ப ஜீயருக்கு மட்டும் எப்படி அனுமதி கொடுக்கலாம்? இது இரண்டாவது. மூன்றாவது பார்த்து கொண்டீர்கள் என்றால், இந்த இளையராஜா அவர்கள் இது ஒரு இசை ஞானிங்கிற பட்டம் பெற்றவர், எல்லோருக்கும் தெரியும். இந்த
திருப்பான் ஆழ்வார்ன்ட்டு ஒரு ஆழ்வார் இருந்தார். அவரும் இதே மாதிரி தான் இசை வல்லுனர். அவரையும் ஒரு காலத்துல சாதியின் பெயரால ஒதுக்கப்பட்டு வைத்திருந்தார்கள். அவர் அப்படி ஒதுக்கப்படும் போது பெருமாளே அந்த ஒரு நாள் வரும்போது என்ன ஆகும், அந்த சாரங்கர்ங்கிற அந்த பட்டர் பூசை செய்யக்கூடியவர் பாணாளவர் தன்னை மறந்து இறைவனை நினைத்து கொண்டு போகிற வழியில இவர் அந்த பட்டர் போற வழியில அவர் நின்று கொண்டிருக்கிறார். அப்ப இவர் அழைத்தும் அந்த சாரங்கரங்கிற அழைத்தும் அவர் பாணாழ்வார் திரும்பி பார்க்கல. ஒரு கல் எடுத்து அவர் மேல எரிஞ்சு அவரை விலக செய்கிறார். ஆனா அதே அப்ப அடுத்த நாள் அந்த பட்டர் பெருமாளுக்கு பூசை பண்ண போகும் பொழுது என்ன திருவரங்கத்துல நடந்தது. அந்த பூசை செய்ய போகும் பொழுது பெருமாள்ல இவர் கல் எங்கே எரிஞ்சாரோ அதே இடத்துல இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. இதை பார்த்து அந்த சாரங்கர்கிற அந்த பூசாரி ரொம்ப பயந்து என்ன செய்யறதுன்னு திகைத்து நிற்கும் பொழுது திரிரங்க பெருமானே பாணாழ்வாரை அழைத்து வாருங்கள், உங்க மேல சுமந்து கொண்டு அழைத்து வாருங்கள் சொல்லி அவரை அழைத்து கொண்டு உள்ளே சென்றிருக்கிறார். திருவரங்க பெருமான் உள்ள காட்சியும் கொடுத்திருக்கிறார். இப்ப இதே மாதிரி அடுத்த முறையும் தமிழர்கள்ல ஒருத்தர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறது போல இன்றைக்கு இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், கூடிய விரைவில் மிக 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 விரைவில் சமுதாய மாற்றம் ஒன்று தோன்றி தமிழர்கள் அனைவருமே முறையான பயிற்சி எடுத்துக்கொண்டு சாதி வேறுபாடு இல்லாமல் அனைத்திலும் அர்ச்சகர் ஆகலாம்ங்கிற முறை சிவாலயங்கள்லையும் வைணவ கோயில்களையும் வருவதற்கு அரங்க பெருமானும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளும் பெருமாளும் அருள் புரிந்து விட்டார்கள்ங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில எடுத்துக்கொள்வோம். அதற்கு தமிழர்கள் ஒவ்வொருவரும் மனம் மாற வேண்டும். தமிழ் மொழியின் பெருமைகளை புரிந்து கொள்ள வேண்டும். சாதி ஏற்றத்தாழ்களை விலக்கிவிட்டு நாம ஒன்றிணைந்து இருந்தோம் என்றால் இந்த தமிழ்நாட்டில அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவது மிக மிக எளிதில் சாத்தியமாகும். இந்த நேரத்துல இளையராஜா அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் வைக்க விரும்புகிறது. நீங்க எப்பொழுதும் கட்சி சார்பாக நீங்க எந்த கட்சியில வேண்டாம் சார்ந்து இருக்கலாம், அந்த கொள்கைகளையும் பேசலாம். ஆனா நீங்கள் இதுவரைக்கும் தமிழர்கள் எவ்வளவு கோடி தமிழர்களுக்கு மேல உங்களுக்கு நீங்கள் அர்த்த மண்டபத்திற்குள் நுழைய வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கிறார்கள். ஆனா நீங்களும் இதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆக வேண்டும்ங்கிறதுக்கு உங்களது ஆதரவு கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். அதே போல தமிழர்கள் அனைவருமே தங்களுடைய தாய்மொழியில பூசைகள் செய்வதற்கு உண்டான வேண்டுகோளையும் நீங்கள் அரசாங்கத்திடம் வைக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்காக தமிழகம் குரல் கொடுத்திருக்கிறது. தமிழக மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பதை உங்களிடம் ஒரு வேண்டுகோளாக இந்த இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் வைக்க விரும்புகிறது. ஊடகங்களுக்கும் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறது. இது இவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருந்துச்சுத அர்த்த மண்டபத்துக்குள்ள தமிழர்கள் நுழைய முடியாம தானே வைணவ கோயில்கள் இருக்கின்றன. இதற்கு நீங்கள் இப்போ ஒரு இளையராஜாங்கிறவர் ஒரு செலிபிரிட்டி, ஒரு ஒரு பிரபலமானவர் அப்படிங்கிறது வரும் பொழுது இதையெல்லாம் இவ்வளவு பெரிதாக்குகிறீர்கள். ஆனா ஒவ்வொரு தமிழனும் இங்க கருவறைக்குள்ள நுழைவது, முறையான பயிற்சிகள் எடுத்துக்கொண்டு நுழைவதுங்கிறது அவரது உரிமைங்கிறத ஒவ்வொரு ஊடகமும் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். இப்படி அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமது தமிழர்கள் ஏற்றம் பெறுவார்கள். தமிழர்கள் ஏற்றம் பெற்றால் உலகமே ஏற்றம் பெறும். அதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி அடிப்படையாக அமையும் என்றால் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் மகிழ்கிறது. இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.